இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளை, சமீப காலமாக தந்தை பெரியாரை பற்றி புர்கா அணிந்து கொண்டு முஸ்லீம் என்று பேர் தாங்கி கொண்டு சில சங்கிகள் பின்புறமாக இயக்கக்கூடிய சில அமைப்பினுடைய பிரதிநிதியாக நின்று பேசக்கூடியவர்கள் தந்தை பெரியாரை கொச்சப்படுத்தி பேசியதன் காரணமாக ஏதோ இஸ்லாமியர்களுக்கும் தந்தை பெரியாருக்கும் உள்ள உறவு தவறான உறவு போல் சித்தரிக்கக்கூடிய சதி வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள உறவு, தந்தை பெரியாருடைய உறவு காலங்காலமாக தொண்டு தொட்டு வரக்கூடிய உறவாக இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு கனவு கண்டு சாதி ஒழிப்பு, பல்வேறு தீண்டாமை ஒழிப்புக்காக போராடிய மிகப்பெரிய ஒரு தலைவராக பார்க்கக்கூடியவர் தான் தந்தை பெரியார். அவருடைய பாதையில் தான் இன்றைக்கி திராவிட மாடல் அரசு இயங்கி கொண்டு இருக்கின்றது. தந்தை பெரியாரை பற்றி பேசாமல் யாரும் தமிழகத்தில் அரசியல் கட்சி நடத்த முடியாத சூழ்நிலையை உருவாக்கி தந்த ஒரு மனிதர் தான், ஒரு தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒருபோதும் செயல்பட்டது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சாதிக்கு எதிராக, பல மதங்களுக்கு எதிராக அவர் போராடினாலும் இழிவு நீங்க இஸ்லாம்தான் நல்மருந்து, ஆகிய நீங்கள் அனைவரும் இஸ்லாத்துக்கு போகும் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அதேபோல் திருச்சி ரயில்வே மைதானத்தில் மீலாது நபி விழா மாநாட்டில் மிக சிறப்பான ஒரு உரையாற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள். அதேபோல் கண்ணியத்துக்குரிய காகிதமில்லத்து அவர்கள் மரணமடைந்ததற்கு பிறகு நான் இறந்து என்னுடைய தம்பி இருக்கக்கூடாதா என்று கண்ணீர் விட்டு புதுக்கல்லூரி அழுத ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அப்படி இஸ்லாமியர்கள் மீது பற்று கொண்டவர், இந்திய மக்கள் மீது பற்று கொண்டவர், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகவும் பற்று கொண்டவர். அவர் பேசக்கூடிய வார்த்தைகளும் அவர் செயலாற்றக்கூடிய அனைத்து விதமான போராட்டங்களும் தமிழக மக்களுக்கு நன்மைதான் தந்திருக்கின்றது. தந்தை பெரியாரையும் இஸ்லாமியர்களையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் சங்கிகள்.